ஹாய், இன்னைக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஆயில், கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் பெப்பர், சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண ஒரு 5 பல் பூண்டு. நான் இன்னைக்கு 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். பெரிய பீசஸாக எடுத்திருக்கேன். தண்ணி கொதிக்கும் போது பீசஸ் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 20 மினிட்ஸ் வேகட்டும். அவ்வளோதான், நம்ம சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது தனியாக எடுத்துடலாம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுலேயே ரைஸ் பாயில் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் வேக வச்சிடலாம். நான் இன்னைக்கு இந்த சின்ன கிளாஸில் 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன், பாஸ்மதி ரைஸ். அதனால நான் 4 கிளாஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். நம்ம சிக்கன் வேக வச்ச அந்த வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். த்ரீ கிளாஸ் தான் அந்த வாட்டர் இருந்தது. 1 கிளாஸ் நான் நார்மல் வாட்டர் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி இந்த வாட்டரில் சால்ட், ஆயில் எல்லாம் சேர்த்துடணும். அதனால நம்ம எதுவும் சேர்க்க வேண்டாம். தண்ணி கொதிச்சதும் அரிசி சேர்த்துடலாம். ரைஸ் வேகட்டும். அவ்வளோதான், ரைஸ் நல்லா வெந்துருச்சு. தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா உடையாம சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த சிக்கனை இந்த எலும்புலேருந்து எடுத்துடலாம். நம்ம சிக்கன் வரைக்கும் மேலே இது வரைக்கும் இது மாதிரி பிச்சு பிச்சு வச்சிருங்க. பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம சாப்பிடும் போது ஒரு வாயிலையும் இந்த சிக்கன் பீஸ் வரும். கடாயை எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய கடாயாக எடுத்திருக்கேன். ஏன்னா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் இஞ்சி, 2 ஸ்பூன் பூண்டு எல்லாம் நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு எண்ணெயில் வறுப்பட்டதும் ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். சால்ட் நல்லா இந்த அளவு வதங்கினதும் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாம். கேரட், 1/2 கேரட் எடுத்துருக்கேன். கொஞ்சம் பீன்ஸ், கொஞ்சம் கேபேஜ், 1/2 கேப்சிகம். நல்லா இந்த காயெல்லாம் வெந்துடணும். ரொம்ப வேக வேண்டாம், ஓரளவு வெந்தா போதும். எக்கு, சிக்கன் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் சால்ட், 1 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் சில்லி சாஸ், 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் சால்ட் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பத்தலாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ ரைஸ் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்க. அப்போதான் அரிசி உடையாது, இல்லைன்னா உடஞ்சிரும். நல்லா கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். லாஸ்ட்டாக ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு ஒரு வாட்டி கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.